கோவை மண்ணில் நான் காலையில் கால் வச்சதுமே ஏனுங்க தலைவரை சௌக்கியமான கேட்டு பாசத்தில் நிறைச்சிட்டீங்க. அதுலேயும் கல்லூரி மாணவிகள் குடும்பங்கள்னு எல்லோரும் நாம தான் ஜெயிப்போம், நாம மட்டும்தான் ஜெயிப்போம்னு சொல்லி வெற்றியை உறுதிப்படுத்திட்டாங்க. மேற்கு மண்டல பாக முகவர் பயிற்சி கூட்டத்தையே மாபெரும் மாநாடு போல சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கிறார் நம்முடைய ஆரியூர் சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்கள். இவருடைய இந்த ஆற்றல் தான் எதிரிகள் பலருடைய தூக்கத்தையே கெடுக்குது. செந்தில் பாலாஜிக்கு அவங்க கொடுத்த குடைச்சல்களை வச்சு இவர் எந்த அளவுக்கு எதிராளிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிறார் என்பது தெரியும். செந்தில் பாலாஜி அவர்கள் அனுபவித்த தொல்லைகள் மாதிரி வேறு யாரும் அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. மிரட்டலுக்கு பயந்து முதுகு வளைஞ்சு குப்பிடு போடுறவங்களுக்கு இடையே இவர் எந்த மிரட்டலுக்கும் பயந்து அடிபணியல. நெருக்கடிகளுக்கு தலைவணங்காம நெஞ்சுரத்தோட எல்லாத்தையும் எதிர்த்து நிற்கிறார் செந்தில் பாலாஜி அவர்கள். கழகத்துக்கும் தலைமைக்கும் உண்மையா உழைச்சிட்டு இருக்கிறார். அந்த அளவுக்கு சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் அவருக்கு துணை நிற்கக்கூடிய கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். காலையில் கோவைக்கு வந்ததிலிருந்து என்னுடைய நினைவில் இருக்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். பல்வேறு இடர்களை கடந்து அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறோம். கோவையில் ஐடி பார்க், செம்மொழி பூங்கா, ஜிடி நாயுடு மேம்பாலம், அவிநாசி சாலை மேம்பாலம், விசைத்தறிக்கு 100 யூனிட் இலவச மின்சாரம், விசைத்தறி மற்றும் சிறு தொழில்களுக்கு மின்கட்டணம் குறைப்பு, விசைத்தறியை நவீனப்படுத்த நிதி ஒதுக்கீடு, சாலை இல்லாத கோயில்களுக்கு சாலை வசதிகள். இது மட்டுமில்லாம தந்தை பெரியார் பெயரில் மாபெரும் நூலகம் அமையவிருக்கு. உலகத்தரத்தில் கிரிக்கெட் ஸ்டேடியம் அமையவிருக்கிறது. வெள்ளூர் பகுதியில் தொல்லியல் ஆய்வு நடக்க இருக்கு. தோழி விடுதிகள் கட்டப்படவிருக்கு. சூலூர் பகுதியில் செமிகண்டக்டர் தொழில் பூங்கா வரப்போகுது. கோவை மாவட்டத்துக்கு 75 புதிய பஸ் வரப்போகுது. மேற்கு புறவழிச்சாலை அமைக்கப்படவிருக்கு. இது போன்ற ஏராளமான திட்டங்கள் மேற்கு மண்டலத்திற்கு வர இருக்கிறது. எனவே தொழில் முனைவோர் அதிகமாக இருக்க இந்த மேற்கு மண்டலம் வளர்ச்சியை தான் விரும்பும் என்பதை நாம் நிரூபிக்கிறோம்.